ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டிஎன்இபி ட்ரிபிள் எக்ஸாம் வந்திருக்கு. அதில் வந்து இப்போ 400 + 200 வேகன்சி வரப்போகுது. ஸோ இந்த 600 போஸ்ட்டுக்கும் நம்ம என்ன படிக்கலாம், எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், எதை படித்தா 100% ஜெயிக்க முடியும் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் A to Z டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் ட்ரிபிள் இசிஇ மெக்கு சிவில் எல்லாத்துக்குமே கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் எதாவது வேணும்னா 7708197281 இல்லை இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த 2 நம்பரில் ஒரு நம்பரை. ஆல்சோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் வந்து தனியாக செப்பரேட்டாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நீடோ யூ வில் டேக். ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம் வந்து அப்ளிகேஷன் ஆன்கோயிங்கில் இருக்குது. நமக்கு வந்து இப்போ இன்னும் ஒரு 14 டேஸ் டைம் இருக்குது. இந்த 14 டேஸில் ஃபஸ்ட்டு யூ ஷுட் கோ அப்ளை த போஸ்ட். ஏற்கனவே நான் பண்ணியிருந்தேன் சார் அப்படின்னா அப்ளிகேஷனில் எடிட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இன்னும் கூட அப் அண்ட் டவுன் வர எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இசிக்கெலாம் வர வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இன்னும் ஜென்ரேஷன் கார்பரேஷன்லேயும் வரணும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு வேலையாக அப்ளிகேஷனை போடுங்க. செகண்ட் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. அதாவது இதுதான் வந்து பேசிக். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இலக்கியம் மட்டும்தான். ஸோ ரொம்ப இலக்கணம் மட்டும்தான் கேட்பாங்க. இந்த இலக்கணம் பொறுத்த வரைக்கும் எதிர்ச்சொல், பெயர்ச்சொல், அதுக்கப்புறம் நம்ம இலக்கண குறிப்பு, இந்த மாதிரி ஒரு பெயர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க, டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக் லெவலில் இருக்கும். நீ தமிழ்நாடு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும். அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் 100க்கு 40 மார்க் எடுத்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள். ஆனால் அந்த 100க்கு 40 மார்க் எடுக்கலன்னா உங்கள் பேப்பர் வேல்யூ பண்ண மாட்டாங்க. அதில் வந்து ஏற்கனவே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4 குரூப் 2 எல்லாம் வந்திருக்கு. உங்கள் பேப்பர் வந்து நாட் வேல்யூ பண்ண ஸோ நாட் எலிஜிபிள்னு போட்டுருவாங்க. ரிசல்ட்டில் மார்க் வராது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ், இதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்மகிட்ட இருக்குது, நீங்கள் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்க இல்லையா, அதே பேப்பர் அப்படியே இருக்குது. இதில் பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் மார்க்ஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஒன்லி 40 எலிஜிபிள் மார்க் தான். ஜிஎஸ் வந்து ஸ்கோரிங் மார்க் 100 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க். இந்த 150 மார்க் 100 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் பண்ணணும்னா, அதில் 25 கொஸ்டின் வந்து ரீசனிங் ஆப்டிடியூட். வந்து ஆப்டிடியூட் மட்டும் இருந்து இப்போ ரீசனிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது ஒரு 80 வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா யூ ஆர் செக்யூர். ஸோ சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு செக்யூரான மார்க் எடுத்துருவீங்க. 80 to 85 போயிடுச்சுன்னா வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நல்ல ஸ்கோர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரிபிள் பேப்பர் வந்துடும். டெக்னிக்கல் பேப்பர் ட்ரிபிள் இசிஇ மெக்குன்னு இந்த பேப்பர் பிரியும். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சிலபஸ் கோடு பார்த்தீங்கன்னா 400 அந்த சப்ஜெக்ட் கோடு வந்து 400. அதுதான் படிக்கணும். நிறையா சப்ஜெக்ட் கோடு இருக்குது. ஸோ இதில் வந்து பிடபிள்யூக்கு தனியாக ஏஇசி கலந்து ஒரு கோடு இருக்குது, இவங்களுக்கு ஒரு கோடு இருக்குது. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் தனித்தனி கோடு இருக்கும். இதுக்கான கோடு வந்து 400 சப்ஜெக்ட் கோடு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நம்ம நெகட்டிவ் மார்க்கும் எழுத தேவையில்லை. ஸோ நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் ரைட் பண்ணலாம், தெரியாத கொஸ்டின்ஸ் ரைட் பண்ணலாம். பட் தெரியாத கொஸ்டின் ரைட் பண்ணுறோன்னா நம்ம வேலையிலேருந்து பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு போவோன்னு அர்த்தம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவோம். ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ இந்த ட்ரிபிள் 200 கொஸ்டின் 200க்கு 200 × 1.5னா 300 மார்க். ஸோ 300 மார்க் உள்ள இது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 170, இப்போ ஹை வேக்கன்சினால ஒரு 160 கொஸ்டின்ஸ் கூட கிட்டத்தட்ட இருக்கலாம். சில கம்யூனிட்டிஸ் இருக்கலாம், உமன் கேண்டிடேட்டுக்கு சில கம்யூனிட்டிஸில் வரும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் 100% சொல்ல முடியாது. பட் 170ங்கிறது வெரி சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இன்னும் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம டிசைட் பண்ண முடியும் எது கட் ஆஃப்ன்றது. ஸோ இது ஒரு பக்கம். இப்போ என்ன படிக்கணும்னா, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்க இலக்கண பகுதி படிக்கலாம். ஸோ இலக்கியம் இல்லை, இலக்கண பகுதி படிக்கலாம். இல்லை ஷார்ட்டாக வேணாலும் வி ஹேவ் புக், நம்மகிட்ட புக் இருக்குது. ஸோ அது நீங்கள் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த 40 மார்க் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணல 60 மார்க் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுடலாம். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம 40 கொஸ்டின்ஸ் போடணும். அந்த 90 மார்க்ஸ் சொல்லுவாங்க, அந்த 90 மார்க்ஸ் வரணும். ஸோ இது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணணும். ஆப்டிடியூட் ரீசனிங்கு ஸ்கூல் புக்கும் படிக்கணும். ப்ளஸ் அதுக்கான கிளாஸஸ் இல்லை ப்ராக்டிஸ் பேப்பர் இதெல்லாமே நீங்கள் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே ஸ்கூல் புக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம் இருக்குது. இதுக்கான ஜிஎஸ் புக்குக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிளாஸஸும் இருக்குது, டெஸ்ட்டும் இருக்குது. ஆல்சோ ஆப்டிடியூடு ஃபுல் பேக்கேஜே இருக்குது, அது 25 மார்க்குக்கு ரீசனிங்க்கு. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக நம்ம 80 to 85 வாங்கினா நீங்கள் ட்ரிபிள் எவ்வளோ நல்லா பண்ணாலும் சொந்த ஊரில், சொந்த டிஸ்ட்ரிக்டில், சொந்த தாலுக்கில் வேலை கிடைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு காலேஜ் புக்ஸ் இருந்தால் யூ கேர் ரைட், ஸோ படிக்கலாம். இல்லைன்னா நம்மக்கிட்ட கம்ப்ளீட்டாக ஒரு 70 to 85% வரைக்கும் ட்ரிபிள் புக் வச்சுருக்கோம். ஹார்ட் காப்பி இருக்குது, சாஃப்ட் காப்பி இருக்குது. நீங்கள் அதை வேணாலும் வாங்கி படிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு சோர்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் யூ வில் ரைட். ஸோ இது வந்து காலேஜ் புக்ஸு, இல்லைன்னா நம்மகிட்ட மெட்டீரியல், இல்லை உங்களால் நெட்டில் இருந்து படிக்க முடியும்னா யூ கேர் கோ த்ரூ. ஸோ இது பண்ணலாம். இதுதான் வந்து படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஷெடியூல் மாதிரி போடணும். ஸோ தமிழுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு பண்ணணும், செக் பண்ணணும். தமிழில் வந்து நல்ல மார்க் வருதுன்னா அதை ஒரு ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிட்டு ஜிஎஸ்க்கும் இதுக்கும் கொடுக்கணும். ஜிஎஸ்க்கும் ரொம்ப பெரிய சிலபஸாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி, பட் அதையும் நம்ம படிக்கணும். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சில பேர், அவங்களுக்கு அது இன்னும் ஒரு ப்ளஸ்ஸு. அதே டைம் ட்ரிபிளியும் படிக்கணும். சில பேர் ஜிஎஸ் படிச்சிருக்கீங்க, ட்ரிபிளி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கான ஒரு சோர்ஸு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் ஒரு வீடியோஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீட்டெயில் வேணால் கீழே நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.